ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லயாரஸ் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நான் அதிகமாக பேசலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங்கில் தமிழ் சீனியர் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நிறையவே பார்த்துருப்போம், நிறைய மாடல் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அதுவும் வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம ரொம்பவே பயந்துருவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஃபியர் வந்துடும். ஸோ இது பாருங்கள், 2021 கேட்ட கொஷின் தான் இது. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எப்போதும் பண்ணுற மாதிரி தான் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டோடைய ஹெட்லைன் சரிங்களா, டோட்டலாக கவுண்ட் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணி சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிவிட்டு ஹாஃப் ரொட்டேட்டில் ஹைஃபன் கொடுத்து நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் இதை கால்குலேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் கொஷினுடைய கவுண்ட் பண்ணி வச்சு கால்குலேஷனும் டோட்டலாகவே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்ஜின் பாருங்கள் 16லேருந்து 78 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 75 தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டிகிரி செட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 10லேருந்து 65 எடுத்துப்போம். ஸோ இதுதான் வழக்கம் சரிங்களா. இப்படி தான் நமக்கு மாடல் வரும். நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். மிஷினில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கவுண்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, இதில் 10 10 4 3 4 3 8 7 9 8. இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, கீழே 6 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுடைய கொஷின் சரிங்களா. இப்போது வேல்யூஸில் ஹையஸ்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணிப்போம் இல்லையா, அதையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 20லேருந்து 75 எடுத்துப்போம். இந்த 75ல் ஹையஸ்ட்டாக உள்ளதோட +2 எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிப்போம், லைனுக்காக ஆட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது 9 + 2 11, 11 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது 64. இதில் 10 + 12 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 52 கிடைக்கும். தென் இங்கே 5 + 2 7 மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது 45. தென் இங்கே பாருங்கள் 10 + 2 12 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 33 கிடைக்கும். இந்த 33ல் 5 + 2 7 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 26 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற லைன் டிகிரி. ஸோ நம்ம இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா பாருங்கள், 20லேருந்து 26 அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு 6 ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா. நம்மளுக்கு 20லேருந்து 26க்குள்ளே மைனஸ் பண்ணோன்னா என்ன, வெறும் 6 தான் இருக்குது. நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூவே பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஸோ 12 வந்துட்டு நம்ம 6ல் மைனஸ் பண்ண முடியுமா, மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. இதை கூட விட்டுடலாம். அப்படியே கீழே வாங்க. இப்போது 20லேருந்து 26னால் நம்ம இதில் ஒரு 2 மைனஸ் பண்ணிவிட்டு 20லேருந்து 24 தான் நம்மளுடைய லிமிட்டு. இங்கே அடிக்கிறத நம்மளால் 24 வரைக்கும் தான் அடிக்க முடியும் சரிங்களா. அப்போது இங்கே பாருங்கள் 20 21 22 23 24. ஃபஸ்ட்டு இது நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேல்யூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம எப்படி அடிக்க முடியும், எல்லாத்தையும் நம்மளால் மடக்கி அடிச்சிட்ருக்க முடியாது. இதை நமக்கு பிரிக்கிறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். பிரித்தாலும் தப்பாக வரும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே வந்து 12 இருக்குது சரிங்களா. நம்ம டோட்டலாக ஃபுல் கால்குலேஷனை போட்டு
டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இது தப்பாக வருதே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் இந்த லைன் டிகிரியை மட்டும் கண்டுபிடிச்சிடுறீங்களா. இப்போ நம்ம இங்கே என்ன கவுண்ட் பண்ணியிருக்கோம், 11. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது 11. அப்படியே பாருங்கள், 9 + 2 11, 10 + 2 12, 5 + 2 7. அப்படியே நம்ம இங்கே ஒரு இடத்துல நோட் பண்ணிக்க போகிறோம். 10 + 2 12, நெக்ஸ்ட்டு ஒரு 7. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 49. சரிங்களா, 10 19, ஸோ 49 கிடைக்கிது. இப்போ நம்மளுடைய சென்டர் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 47. நம்ம எடுத்துக்கிறது 20லேருந்து 75. இதுக்குள்ளே டோட்டல் ஸ்பேஸ்ன்றது 55. ஸோ இந்த 55ல் இந்த 49ஐ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது 6. அதுதான் நமக்கு இங்கே கிடைச்ச வேல்யூ. ஸோ இந்த 6ஓட நீங்கள் என்ன பண்ணணும், இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். பெருசாக இருக்குது, அடிக்க முடியாது, கீழேயுமே நம்மளால் அடிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு இங்கே மேலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமை பொறுத்த வரைக்கும் 12 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போது இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 இங்கே வந்து நம்ம +2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த லைனுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதை நம்ம ஒன்று ஆட் பண்ணி 27ல் தான் நம்ம அடிப்போம். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு காலமுக்குமே அடிப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த காலமில் நம்ம இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6ல் இந்த ஒரு ஸ்பேஸை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது 5. 5ஐ வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறதுன்றது 12. இப்போ இந்த 12ல் 5ஐ மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 7. இப்போ நமக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 7 ஸ்பேஸ்ன்றது நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 7ஐ ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். எப்படி பிரிப்போம், 4 3ன்னு பிரிப்போம். மாற்றி பிரிச்சிடக்கூடாது. எப்போவுமே 4ன்றது ஹையஸ்ட்டு தான் நம்ம பிரிச்சுக்கணும். சரிங்களா, இப்போ 7 நம்ம 2ஆக பிரித்தோம்னா 4 3ன்னு தான் பிரிக்கணும். அப்போ 4 ஸ்பேஸ் முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி இப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் வேல்யூ 47 மாறாமல் வரும். ஸோ இதை நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். ஒத்தப்படையில் வரும்போது நம்ம எப்படி ஈக்குவலாக பிரிக்கணும், ஹையஸ்ட்டாக உள்ளதை தான் நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 7 ஸ்பேஸ் நமக்கு கம்மியாக இருக்குது இல்லையா. இப்போ இதை 4 3ன்னு பிரிச்சுக்க போகிறோம். அப்போ 20ல் 4ஐ மைனஸ் பண்ணிக்க போகிறோம். பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது 16. இப்போ நம்ம எடுத்துக்க போகிற மார்ஜின் 16. இந்த 75ஓட இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது 78. இதுதான் நம்மளுடைய எண்டு டிகிரி. சரிங்களா, இப்போ நம்ம மார்ஜின் என்ன செட் பண்ண போகிறோம், 16லேருந்து 78. ஸோ இதை தான் நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 16லேருந்து 78 தான் நம்மளுடைய எடுத்துக்கிற டிகிரி. சரிங்களா, இப்போ இதோட சென்டர் வேல்யூ மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. நம்மளுடைய 47 தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், 16லேருந்து 78. ஸோ 78ல் 16 மைனஸ் பண்ணுறோம், 62 கிடைக்கும். சரிங்களா, நம்மளோட டோட்டல் ஸ்பேஸ் என்ன, 16லேருந்து 78 வரைக்கும் 62 ஸ்பேஸ் இருக்குது. சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 31. 31ஓட நம்ம எடுத்துக்கிற மார்ஜின் என்ன, 16. இந்த 16ஐ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது 47. இதுதான் நம்மளுடைய சென்டர் வேல்யூ. ஸோ நம்மளுடைய சென்டர் வேல்யூ மாறாமல் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வர ஸ்பேஸை ஈக்குவலாக பிரிக்கணும். முன்னாடி 4 பின்னாடி 3 அப்படின்னு பிரித்ததுனால நம்ம இங்கே மார்ஜின் 16ல் செட் பண்ணிக்கணும். சரிங்களா, 16 to 78 எடுத்துக்கணும். எப்போவுமே செகண்ட் பேப்பர் நம்ம மிஷினில் செட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 2 கார்னரையும் மடிச்சுக்கணும். 2 கார்னரையும் மடித்து இங்கே சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு மடித்து விட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் வந்து நம்ம கரெக்டாக 47 டிகிரியை செட் பண்ணோம்னா நமக்கு 2 பக்கமுமே பேப்பர் ஈக்குவலாக இருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பேஸும் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பேப்பரை சென்டர் பண்ணிக்கணும், செகண்ட் பேப்பருக்கு மட்டும். சரிங்களா, பேப்பரை ஃபுல்லாக மடிச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சமாக மட்டும் மடிச்சுக்கோங்க, சென்டர் பாயிண்ட்டை செட் பண்ணுற அளவுக்கு. சரிங்களா, ஃபுல்லாக மடிச்சிட்டிங்கன்னா நம்ம மிஷினில் அடிச்சுட்டே இருக்கும்போது பேப்பர் சிக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க.
ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க மார்ஜின் 16 to 78. சரிங்களா? இப்போது இதுக்கான கால்குலேஷனை நம்ம போடணும். நம்மளுடைய சென்டர் வேல்யூ மாறவே இல்லை. சரிங்களா? நார்மலாக நம்ம எப்போதும் கால்குலேஷன் போடுற மாதிரி தான் இதுக்கும் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். ஜஸ்ட்டு ஒன்று தான் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன? மார்ஜின் மட்டும் 16லேருந்து 78 மாறி இருக்குது. சென்டர் வேல்யூ சேம் 47 தான். ஸோ அப்போ நமக்கு ஹெட்லைனுக்கு மாறுமா? மாறாது. ஏன்னா சேம் 47 தான் நமக்கு சென்டர் வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? நீங்கள் இதே மெத்தடில் என்ன மாடல் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பிரிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிக்கும்போது ஈக்குவலாக முன்னாடியும் பின்னாடியும் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வேல்யூ எந்த இடத்துலையுமே மாறாது. 47 தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்லைனை சென்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது எல்லாமே நமக்கு வழக்கம் போல் எப்படி அடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்க கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 78க்கான கால்குலேஷனை நான் டோட்டலாகவே இங்கே போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இங்கே நமக்கு ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது? 12, கீழே 6. பாருங்கள், இதுதான் நீர்த்தேக்கங்களின் அப்படின்றது நம்மளுக்கு 12 கவுண்ட் இருக்குது. பெயர்கள் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு உயர்மட்ட அளவு 10, தாழ்மட்ட அளவு 10, வெளியேற்ற அப்படின்றது 8, பட்ட நீரின் அப்படின்றது 7, மொத்த அளவு 9, டிஎம்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ நம்ம கால்குலேஷன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டுப்போம் இல்லையா? பேப்பரில் போட்டாலும் சரி, நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே போடுறது ஈஸியாக இருக்குனாலும் தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தனி பேப்பரில் போட்டு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 16, இங்கே 29. அப்போ நம்ம இங்கே அடிக்கிறது எது வரைக்கும் அடிக்கணும்? இதில் 2 மைனஸ் பண்ணிக்கணும். இதுக்காகனா இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஹைஃபன் பின்னாடி ஒரு ஹைஃபன் வரும் இல்லையா? ஸோ இந்த +2 இதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு 27 கிடைக்கும். ஸோ இந்த 27 வரைக்கும் தான் நமக்கு லிமிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட்டு காலமில் இது எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ மேலே ஹையஸ்ட்டாக உள்ளதை இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன், கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். சேம் எப்போதும் போல தான். இப்போ இங்கே 78 இருக்குன்னா 9 + 2 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 67. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 67ல் நம்ம 10 + 2 12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 55. 55ல் இங்கே 5 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 5 + 2 7 மைனஸ் பண்ணுங்கள், 48 கிடைக்கும். இந்த 48ல் 10 + 2 12 மைனஸ் பண்ணோன்னா 36. இதில் 5 + 2 7 மைனஸ் பண்ணோன்னா 29. ஸோ இந்த மாதிரி இங்கே எப்போது நம்ம கண்டுபிடிக்கிற லைன் டிகிரி கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி இங்கே மேலே வந்துட்டு 12 இருந்தது இல்லையா? ஸோ இதுக்கான டிகிரி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 29ல் 16 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 29ல் 16 மைனஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 கிடைக்கும். இந்த 13ல் நமக்கு இங்கே ஹையஸ்ட்டாக இருக்கிறது 12 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1. இந்த 1 நம்ம பிரிக்க மாட்டோம், அப்படியே ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இந்த 16ஓட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 17. ஸோ அப்போ நம்ம இங்கே இதை 17ல் அடிக்கணும். சரிங்களா? 17ல் அடிக்கணும். இப்போ இதுக்கு கீழே இந்த பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை சென்டர் பண்ணணும். அப்போது 12ல் 6 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 6. 6 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்போது 3. 6 3 3ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா? அப்போ 3 இதோட ஆட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம 20வது டிகிரியில் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது நம்ம கண்டுபிடிச்ச லைன் டிகிரி எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? +1 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது இதில். ஸோ 29 + 1 30. 30ல் அடிக்கிறோம். 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 1 பிரிக்கக்கூடாது. ஸோ 30ஓட 1 அப்படியே ஆட் பண்ணிவிட்டு 31. இதே மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் நமக்கு எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணி போடணுன்றது நமக்கு சீனியருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கே மேலே போடுறோம்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே மேலே போடுற கால்குலேஷனும் சேம் தான், மாறாது. இங்கே லைன் டிகிரி பாருங்கள், நம்ம எங்கே சென்டர் பண்ண போகிறோன்னா இங்கேருந்து இங்கே இந்த 2 காலமுக்கு தாழ்மட்ட அளவு இதை சென்டர் பண்ணணும். தென் இந்த 2 காலமுக்கு உயர்மட்ட அளவு சென்டர் பண்ணணும். நம்ம லைன் டிகிரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். பாருங்கள், 67ல் 48 மைனஸ் பண்ணிட்டா 19 கிடைக்குது. மேலே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 மைனஸ் பண்ணோன்னா 9. ஸோ 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா 5 பிரிச்சுக்கலாம். 5 4ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த 5ஓட இந்த 48 ஆட் பண்ணோன்னா 53. ஸோ 53ல் அடிக்கணும். சேம் அதே தான் இங்கேயும். இதுக்கான லைன் டிகிரி 48 to 29 மைனஸ் பண்ணால் சேம் 19 மைனஸ் 10. ஸோ
கிடைக்கிறது 9 2 பிரிச்சுக்கிட்டோன்னா 5 + 4 பிரிச்சுக்கலாம். ஸோ ஹையஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். 5ஓட அகைன் 29 சேர்த்துக்கிட்டோன்னா 34. ஸோ 34ல் நம்ம இந்த உயர்மட்ட அளவு அப்படின்றத அடிக்கிறோம். ஸோ இதில் எதுலேயுமே நம்மளுக்கு குழப்பமே வேணாம். எப்போதும் நம்ம எப்படி டைப் பண்ணுவோம் சேம் அதே தான். ஜஸ்ட்டு இங்கே நம்ம மார்ஜினை மட்டும் மாற்றிருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கே பத்தாமல் போகிறதுனால நம்ம மார்ஜினை எப்படி மாற்றி எடுத்துக்கிறோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸை பிரிக்கும் போது ஈக்குவலாக பிரிக்கணும். ஒத்தப்படையில் வந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட்டாக உள்ளதை முன்னாடியும் லோவஸ்ட்டாக உள்ளதை பின்னாடியும் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இதில் நமக்கு தெரிய வேண்டியது. மறக்காமல் சீனியர் வந்துட்டு இதை கண்டிப்பாக கீழே கொடுக்குறத அடிக்கணும். குறிப்பு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆதாரம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சீனியருக்கு வரதை மறக்காமல் இதை அடிக்கணும். இதை அடிக்காமல் விட்டால் இதுக்கு மார்க் மைனஸ் ஆகும். சரிங்களா? ஸோ சீனியருக்கும் ஜூனியருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே இது தான். ஜூனியருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுக்க மாட்டாங்க, குறிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சீனியருக்கு கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இதை அடிக்கணும். அடிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி மாடல் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.